அன்பு தளபதி, நம்ம உயிர் தளபதி, நாளைய தமிழகம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர், அன்பு தளபதி, நம்ம உயிர் தளபதி, எங்கள் தளபதி. அருமை தாய்மார்களே, ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், புதிய தமிழகம், அதேபோல் திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய அன்புக்குரிய அண்ணன் செல்லமுத்தவர்கள் தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உழவர் உழைப்பாளர் கட்சி மற்றும் தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களே, நண்பர்களே, செயல் வீரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இங்கே குழுமி இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை பார்க்கிற நேரத்தில் ஒன்றை துணிவோடு துணிச்சலோடு என்னால் கூறிட முடியும். அது என்ன என்று கேட்டால், வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாய் உறுதியாய் நம்முடைய உதயசூரியன் உதிக்கத்தான் போகிறான் என்பதற்கு இது ஒரு அடையாளமாய், சாட்சியமாய், காட்சியாய் விளங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த உணர்வோடு திரண்டிருக்கக்கூடிய உங்களிடத்தில் உரையாற்றுகிற நேரத்தில் எனக்கு தோன்றக்கூடிய உணர்வு என்னவென்று கேட்டால், இப்படியே நான் பேசாமல் உங்கள் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்கிற ஆவல் எனக்கு நிரம்ப வந்திருக்கிறது. அதற்கு காரணம் உங்களுடைய ஆர்வம், ஆரவாரம். ஆக அந்த நிலையில் இங்கே குழுமி இருக்கக்கூடிய உங்களிடத்தில் நான் கேட்க விரும்புவது, வருகிற ஏப்ரல் 24ஆம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக, திராவிட முன்னேற்ற கழகத்தின் அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளராக, இன்னும் பெருமையோடு பூரிப்போடு சொல்லிட வேண்டும் என்று சொன்னால், தலைவர் கலைஞர் அவர்களால் உங்களிடத்தில் மீண்டும் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் ராஜா அவர்களை வெற்றி பெற வைக்க உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அந்த வெற்றியை ஈட்டித்தர வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நான் அவரை உட்கார சொன்னது எதற்கென்று கேட்டால், இது அதிமுக மேடை அல்ல. அதற்காகத்தான், வேறொன்றும் அல்ல. வரும் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி நான் உங்களிடத்தில் எடுத்து வைக்கக்கூடிய வேண்டுகோள், உரிமையோடு உணர்வோடு என்னுடைய அன்பான வேண்டுகோளை எடுத்து வைக்க வந்திருக்கிறேன். உரிமையோடு உணர்வோடு என்று எடுத்துச் சொல்வதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், ஏதோ தேர்தலுக்காக மாத்திரம் உங்களை சந்திக்க வந்திருக்கக்கூடியவர்கள் நாங்கள் அல்ல. என்றைக்கும் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நிலையிலும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் உங்களோடு இருக்கக்கூடியவர்கள், உங்களோடு இரண்டரை கலந்திருக்கக்கூடியவர்கள் நாங்கள் என்கிற அந்த உரிமையோடு உணர்வோடு வந்திருக்கிறோம். உங்களை சந்திக்க, இங்கே உரையாற்றிட, எங்கள் கருத்துக்கள் எடுத்து சொல்ல நாங்கள் ஹெலிகாப்டரில் வந்து இறங்கிடல. காலையிலிருந்து மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய நீலகிரி, குன்னூர், கோத்தகிரி போன்ற பல பகுதிகளில் பிரச்சாரத்தை நடத்தி முடித்துவிட்டு மாலையிலே மேட்டுப்பாளையம் தொடங்கி இங்கு வந்து நாங்கள் சேர்ந்திருக்கிறோம். ஆக வருகிற வழியெல்லாம், நாங்கள் சென்ற இடமெல்லாம், ஏன் இன்றோடு
14 தொகுதிகளில் என்னுடைய சுற்றுப்பயணத்தை முடிக்கின்ற தருவாயில் நின்று கொண்டிருக்கிறேன். இதுவரையில் நான் கண்ட காட்சி, என்னுடைய சுற்றுப்பயணத்தில் மக்கள் தந்திருக்கக்கூடிய வரவேற்பு, கழக தோழருடைய சுறுசுறுப்பு, இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது நிச்சயமாக உறுதியாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் புதுவையும் சேர்த்து 40க்கு 40 என்கிற அந்த இடங்களை நிச்சயமாக பெறப்போகிறோம். அதிலே சந்தேகம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரையில, தலைவர் கலைஞர் அவர்களை பொறுத்த வரையில, ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் மக்களை பற்றி சிந்திக்கின்ற தலைவர். ஆக என்றைக்கும் உங்களுக்காக பாடுபடக்கூடிய தலைவர். 2 நாட்களுக்கு முன்பு சென்னையில மத்திய சென்னை, வட சென்னை, தென் சென்னை தொகுதியுடைய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி சென்னை சிந்தாதிரிப்பேட்டை சிங்கனச்செட்டி தெருவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் பேசுகிற நேரத்தில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். தமிழர்களுக்காக, தமிழ் இனத்திற்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் சமுதாயத்திற்காக, ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்காக மட்டுமல்லாமல் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பாதுகாப்பு அரணாக என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் விளங்கிக் கொண்டிருக்கும் என்பதை அவர் கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்று தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய அறிக்கையிலும் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். நேற்றைய தினம் ஐநா மன்றத்தினுடைய மனித உரிமை ஆணையத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு சம்பவம். என்ன சம்பவம் என்று கேட்டால், இலங்கையில் இருக்கக்கூடிய கொடுமைகளுக்கு மிச்சம் இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழர்களை காப்பாற்றிட தலைவர் கலைஞர் அவர்கள் பல்வேறு முயற்சிகளை எடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலைகளை டெசோ என்கிற அமைப்பை மீண்டும் புதுப்பித்து அதன் மூலமாக பல போராட்டங்களை, ஆர்ப்பாட்டங்களை, மறியல்களை செய்து அதற்கு பிறகு மாநாட்டை நடத்தி அந்த மாநாட்டில் பல நாடுகளிலிருந்து பல்வேறு அறிஞர்களும் தமிழ் பேரறிஞர்களும் அதிலே பங்கேற்று அதிலே பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானங்களை எல்லாம் மனித உரிமை ஆணையம், ஜெனீவாவில் இருக்கக்கூடிய மனித உரிமை ஆணையத்தை கொண்டு வழங்கிட வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் முடிவு செய்து அவருடைய தூதுவர்களாக நானும் பாராளுமன்ற குழுவுடைய தலைவராக இருக்கக்கூடிய டி.ஆர். பாலு அவர்களும் சென்று அந்த தீர்மானத்தை கலைஞர் அவர்களின் சார்பில், டெசோ அமைப்பின் சார்பில் வழங்கிவிட்டு வந்திருக்கிறோம். அதை தொடர்ந்து நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் பல உண்டு. அவற்றையெல்லாம் இங்கு எடுத்துச் சொல்வதற்கு நேரம் இல்லை. இருந்தாலும் நேற்றைக்கு இந்திய அரசு தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பில் பங்கெடுக்காமல் தவிர்த்து இலங்கைக்கு மறைமுக ஆதரவை வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படையில் தமிழர்களின் உணர்வை இந்திய அரசு புறக்கணித்திருக்கிறது என்ற நிலையை நேற்றைக்கு நாம் பார்க்கிறோம். அதைத்தான் நேற்றைக்கு கோவையில் நடைபெற்ற கூட்டத்தில் நான் குறிப்பிட்டு சொல்லி தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பிலே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே என்னுடைய கண்டனத்தை அந்த கூட்டத்தில் நான் தெரிவித்தேன். அப்பொழுது பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னேன், 2012, 2013 நடந்த சம்பவங்கள், 2012 ஐநா மனித உரிமை ஆணையத்திலே கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தில் இலங்கைக்கு எதிரான நிலையை இந்தியா எடுத்தது. அப்போது இந்தியாவுக்கான இலங்கை தூதர் கரிவம்சம் உள்நாட்டு நிர்பந்தத்தின் காரணமாக இந்தியா இந்த நிலையை எடுத்திருக்கிறது என்று தெரிவித்தார். அது மட்டுமல்ல, அந்த நிர்பந்தம் திமுக தந்த நிர்பந்தம் என்று அவர் தெளிவாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். அதேபோல் 2012, 2013 இந்தியா இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை ஆதரித்து
அந்த நிலையை அன்றைக்கு கடைபிடித்தார்கள் என்று சொன்னால், அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் தலைமையில் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சரவைகளை அங்கம் வகித்துக் கொண்டிருந்தோம், கூட்டணிகளை இடம்பெற்றிருந்தோம். ஆக அந்த நிலையை அவர்கள் எடுக்கக்கூடிய சூழ்நிலையை தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கினார்கள். அதுதான் உண்மை. ஆனால் நேற்றைக்கு திமுகவுடன் கூட்டணி இல்லை. எனவே காங்கிரஸ் இதனை ஆதரிப்பதால் எந்த ஆதாயமும் இல்லை என்கிற காரணத்தால் அதனை தவிர்த்து இருக்கிறது என்ற நிலையை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஆக அதைத்தான் தலைவர் கலைஞர் அவர்களும் இன்றைக்கு தன்னுடைய அறிக்கையிலே சுட்டி காட்டி, இந்த நிலையை காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிலரே அதை எதிர்த்திருக்கிறார்கள். காங்கிரஸ் எடுத்த முடிவை, மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய முடிவை. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நிதியமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு ப. சிதம்பரம் அவர்கள் இன்றைக்கு சென்னை விமான நிலையத்தில் வந்து இறங்குகிற போது பத்திரிகையினர்களுக்கு பேட்டி தருகிற போது சொல்லுகிறார், இந்த தீர்மானத்தை, அமெரிக்கா கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானத்தை நியாயமாக மத்திய அரசு ஆதரித்து ஓட்டளித்திருக்க வேண்டும். தனிப்பட்ட முறையில் நான் இதை தவறு என்று கண்டிக்கிறேன் என்று வெளிப்படையாக சிதம்பரம் அவர்கள் சொல்லுகிறார் என்று சொன்னால், இதிலிருந்து நீங்கள் இந்த உண்மையை புரிந்து கொண்டாக வேண்டும். ஆகவே இந்த நிலையில் நாம் நாடாளுமன்றத்துடைய தேர்தலை சந்திக்கவிருக்கிறோம். அப்படி சந்திக்கக்கூடிய தேர்தலில் இந்த தொகுதியில, நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில நம்முடைய அருமை சகோதரர் ராஜா அவர்கள், அவரை அடையாளம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அறிமுகப்படுத்த வேண்டிய கட்டாயம் அல்ல, அவருடைய பெருமைகளை சிறப்புகளை சுட்டிக்காட்ட வேண்டிய தேவையில்லை. ஏற்கனவே நீங்கள் அறிந்து புரிந்து தெரிந்து வைத்திருக்கக்கூடிய வேட்பாளர், அதேபோல் உங்களை அறிந்து தெரிந்து புரிந்து வைத்திருக்கக்கூடிய வேட்பாளர். ஆக அவரைத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்ந்தெடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அவரே குறிப்பிட்டார். நேரமில்லா காரணத்தால் சுருக்கத்தோடு ஒன்று இரண்டை அவர் குறிப்பிட்டு சொன்னார். ஆனால் நான் அவர் இந்த தொகுதிக்கு ஆற்றியிருக்கக்கூடிய பல பணிகளை விரிவாக எடுத்துச் சொல்ல வாய்ப்பில்லை, நேரமில்லை என்று சொன்னாலும் தலைப்புச் செய்திகளாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்திய அரசால் தொடங்கப்பட்ட அஞ்சலக அம்பு திட்டத்தின் கீழ் உதகை, குன்னூர், கூடலூர், கோத்தகிரி, மேட்டுப்பாளையம், பவானிசாகர், சத்தியமங்கலம், அன்னூர், அவிநாசி உள்ளிட்ட நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் 35 அஞ்சலகங்களை மேம்படுத்தி நவீனமாக்கி தந்தவர்தான் இன்றைக்கு உங்களுடைய வேட்பாளராக நிற்கிறார். வறுமை கோட்டின் கீழே வாழக்கூடிய மக்களுக்கு இலவச மொபைல் போன்கள் வழங்குதல் முன்னோடி திட்டமாக திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில தான் தொடங்கப்பட்டது என்பதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். அஞ்சல் காப்பீட்டின் குறுங்காப்பீட்டு முன்னோடி திட்டம் கோத்தகிரி சோழூர் மாவட்டத்திலே தான் தொடங்கி வைக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தை உள்ளடக்கிய கோவை தொலைத்தொடர்பு வட்டத்தில் 3G வசதி தொடங்கப்பட்டது. இந்துஸ்தான் போட்டோ பிலிம் HPF தொழிற்சாலை புனரமைப்புக்கு 30 கோடி ரூபாய் நிதி கிடைத்தது என்று சொன்னால் அதற்கும் காரணமாக இருந்தவர் தான் நம்முடைய ராஜா அவர்கள். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் சாலைகளை மேம்படுத்த மத்திய நெடுஞ்சாலைத்துறை நிதிகளிலிருந்து சுமார் 100 கோடி நிதியை பெற்று அந்த பணியை நிறைவேற்றி தந்தார். 5 கோடி ரூபாய் செலவில் நீலகிரி முழு கணினி மாவட்டம் 2009ஆம் ஆண்டு ஏற்பட்ட, அவரே குறிப்பிட்டாரே, இயற்கை பேரிடர், அந்த பணிகளை என்னென்ன நாங்கள் செய்தோம் என்று குறிப்பிட்டு சொன்னார். அதேபோல் விவசாய தொழிலாளர்களுக்கு இணையாக தோட்ட தொழிலாளருக்கு அரசின் எல்லா சமூக நல திட்டங்களுக்குரிய அனுமதியும் நம்முடைய ஆட்சி காலத்திலே தான் வழங்கப்பட்டது. அவிநாசி திட்டத்தை பற்றி குறிப்பிட்டு சொன்னார். ஆக திமுக ஆட்சியில் இருந்த நேரத்தில், கலைஞர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில், அந்த அமைச்சரவையில உள்ளாட்சித்துறை அமைச்சராக இந்த அடியன் தான் அன்றைக்கு பொறுப்பில் இருந்தேன். எத்தனை முறை ராஜா அவர்கள் தலைவரிடத்திலே, என்னிடத்திலே, அதிகாரியிடத்திலே இது குறித்து விவாதித்து, அதேபோல நான் செல்லமுத்து அவர்கள் எத்தனை முறை தலைவரிடத்தில் இது சுட்டிக்காட்டி, அதற்கு பிறகு அதற்கு ஒரு முழு வடிவம் வழங்கப்பட்டு அந்த நிலையில ஆட்சி மாற்றம்,
ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு பொறுப்பேற்ற ஜெயலலிதா ஆட்சி இந்த 3 ஆண்டு காலத்தில் ஒரு இம்மி அளவு கூட அந்த திட்டத்தை பற்றி சிந்திக்கிற அந்த பணியில இதுவரையில் அவர் ஈடுபடல. நான் இன்னும் சொல்லுகிறேன், விவசாய பெருங்குடி மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 2006ஆம் ஆண்டு நாம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் களத்தில் ஈடுபட்ட போது கலைஞர் பல உறுதிமொழிகளை தந்தார். அப்படி தந்த உறுதிமொழிகளில் ஒரு முக்கியமான உறுதிமொழி என்ன தெரியுமா? இலவச மின்சாரம், விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியிருக்கக்கூடிய கடன் முழுமையும் தள்ளுபடி செய்வேன் சொன்னார். ஆட்சிக்கு வந்தோம். வந்தவுடன் தலைவர் கலைஞர் அவர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்ளுகிறார். எங்கே தெரியுமா? நேரு விளையாட்டரங்கத்தில் கவர்னர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். செய்து முடித்து விட்டு அவர் போகிறார். அதற்கு பிறகு நியாயமாக ஒரு முதலமைச்சரோ அமைச்சர்களோ பதவி ஏற்று நேராக கோட்டைக்கு போகணும். ஆனால் கோட்டைக்கு போகல. கோட்டையில் இருக்கக்கூடிய கோப்புகளை விழா மேடைக்கு கொண்டு வரவழைத்து அந்த விழா மேடைகளையே விவசாயிகளுக்கு முழுமையாக கூட்டுறவு வங்கியில் வாங்கியிருக்கக்கூடிய கடன் முழுமையும் தள்ளுபடி என்று சொன்னார். அப்பொழுது பக்கத்தில் இருந்த நாங்கள் எல்லாம் சொன்னோம், கடனை தள்ளுபடி செய்கிறீர்களே, இது நியாயமா? 1 கோடியோ 2 கோடியோ அல்ல, 5 கோடியோ 10 கோடியோ அல்ல, 1000மோ 2000 அல்ல, 7000 கோடி. ஆக 7000 கோடியை தள்ளுபடி செய்கிறீர்களே, இதுல யாருக்கு அதிக லாபம் தெரியுமா? அதிமுக காரர்களுக்கு தான் அதிக லாபம். அவங்க தான் அதிகமாக கடன் வாங்கி இருக்காங்க. ஏன்னா ஏமாற்றிடலாம், திருப்பி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று முன்பே அவர்களுக்கு தெரிந்து நம்மாலெல்லாம் 5000 10,000 அதிகம் போன 5 லட்சத்தை தாண்டல. ஏன்னா திருப்பி கொடுக்கணும் அந்த எண்ணத்தோடு வாங்கல. எனவே ஏமாற்ற வேண்டும் என்று அப்பவே முடிவு செஞ்சு 50 லட்சம் 1 கோடி 10 லட்சம் 20 லட்சம் என்று அவர்கள் இஷ்டத்துக்கு வாங்கி இருக்கிறார்கள். ஆக இதை கடனை தள்ளுபடி செய்தார், அவர்களுக்குத்தானே லாபம் என்று நாங்கள் சொன்னப்போ தலைவர் கலைஞர் எங்களிடத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? நான் அவர்களை அதிமுக காரர்களாக பார்க்கல, திமுகவாக கருதல, காங்கிரஸ் கட்சியாக பார்க்கல, கம்யூனிஸ்ட் கட்சிகளாக பார்க்கல, அவர்கள் அத்தனை பேரையும் என்னுடைய தமிழ்நாட்டினுடைய விவசாய பெருங்குடி மக்களாக நான் பார்க்கிறேன் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த 7000 கோடியை கடனை தள்ளுபடி செய்தார். இப்பொழுது இந்த தேர்தலில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில விவசாய கடனை ரத்து செய்வோம், எங்களுக்கு நீங்கள் ஆதரவு தந்து எங்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்தால் என்று தேர்தல் அறிக்கையிலும் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். அதே போல மாணவர்களுடைய கடன் கல்வி, அந்த கல்விக்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கடன் அதையும் ரத்து செய்வோம் என்று தேர்தல் அறிக்கையில தலைவர் கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். ஆக இப்படி பல திட்டங்கள். அதே போல இந்த தொகுதியை பொறுத்தவரையில் அன்னூரில் புதிய சார் பதிவாளர் அலுவலகம், சத்தியமங்கலத்திலே சார்பு நீதிமன்றம் தொடக்கம், மேட்டுப்பாளையத்திலே புதிய நீதிமன்ற கட்டிடத்திற்கு தலா 3 கோடி ஒதுக்கீடு, பனங்குடியில வாழக்கூடிய மலைப்பகுதியான நெல்லித்துறை ஊராட்சி பரளிக்காட்டில் முதல் முறையாக மின்சார இணைப்பு, அவிநாசி அரசு மருத்துவமனையில் 1 கோடி செலவில் சவக்கிடங்கு வசதி, தாளவாடி ஒன்றியத்தில் 7 சிறிய அணைக்கட்டுகள், சிறு குறு விவசாயிகள் பசும் தேயிலைக்கு உரிய விழா. அது மட்டுமல்ல, அருந்ததியருக்கு வேலை வாய்ப்பில கல்வியில 3% இடஒதுக்கீட்டையும் வழங்கிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி, தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி. ஆக இப்படி பல திட்டங்கள், பல சாதனைகள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்த நேரத்தில் கலைஞர் முதலமைச்சராக இருந்த போது, குறிப்பாக இந்த தொகுதிக்கு ராஜா அவர்கள் பொறுப்பில் இருந்த நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக, மத்தியில் அமைச்சர் அந்த பொறுப்பில் இருந்த அந்த நேரத்தை பயன்படுத்தி பல பணிகளை நிறைவேற்றி தந்திருக்கிறார். ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். தேர்தலுக்கு தேர்தல் தான் வருவார். அது எப்படி வருவார்? ஹெலிகாப்டரில் வருவார். ஹெலிகாப்டரில் கிளம்புகிற போது அங்கிருந்து காவல்துறையை சார்ந்தவர்கள் எங்கே இறங்குகிறாரோ அங்கே தகவல் சொல்லுகிறார்கள், அம்மா புறப்பட்டாச்சு, ஓவர். மேல ஹெலிகாப்டர் மேல போது, ஓவர். அம்மா மேல போயாச்சு, ஓவர். இந்த ஊரை தாண்டியாச்சு, ஓவர். அந்த ஊரை தாண்டியாச்சு, ஓவர்.
ஓவர் ஓவர் ஓவர்னு தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஆட்சிக்கு ஓவர் 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 என்று சொல்லக்கூடிய நிலை விரைவில் வரப்போகுது. ஆக என்ன பேசுகிறார், மன்னிக்கணும், என்ன படிக்கிறார்? அவர் படிக்கிற நேரத்தில் எல்லாம் திமுக எதையும் செய்யல. அது மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் எதையும் செய்யல. திமுக மத்தியிலே பங்கேற்றிருந்த நேரத்தில் எதையும் செய்யல. வெறும் ஊழல் செய்திருக்கிறார்கள். மத்திய அரசோடு சேர்ந்து ஊழல் செய்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ராஜா அவர்களை பற்றி குறிப்பிட்டு சொல்லுகிற போது 2G என்கிற அந்த வழக்கை பற்றி இன்றைக்கு பேசுகிறார்களே, நான் கேட்கிறேன், யார் வேண்டுமானாலும் பேசட்டும், ஜெயலலிதா பேசுவதற்கு என்ன யோகியதை இருக்கிறது, என்ன தகுதி இருக்கிறது என்ற அந்த கேள்வியை நான் கேட்கிறேன். சிஏஏ சொன்ன கற்பனை இழப்பு 1.76 லட்சம் கோடி ரூபாய். ஆனால் சிபிஐயோ வேறு வழிமுறைகளை கையாண்டிருந்தால் அரசுக்கு 33,000 கோடி ரூபாய் வருவாய் வந்திருக்கும் என்று கூறியது. ஆனால் விசாரணை நீதிமன்றத்தில் இழப்பு எதையும் சிபிஐ இதுவரையில் சொல்லல. அலைகற்ற ஒதுக்கியதில் அரசுக்கு ஒரு துளியளவு நஷ்டம் இல்லை. அது மட்டும் இல்ல, நான் இன்னும் கேட்கிறேன், பலமுறை ராஜா அவர்கள் இதை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். அமைச்சராக இருந்த ராஜாவிடம் வருவாய்க்கு மீறிய சொத்து இல்லை என்று சிபிஐ நீதிமன்றத்திலேயே தெளிவாக புள்ளி விவரத்தோடு தெரிவித்திருக்கிறது. இதை விட வேற என்ன வேணும்? நான் கேட்கிறேன், 60 கோடி தொலைபேசி இணைப்புக்கான 2012க்குள் கொடுக்க வேண்டும் என்ற இலக்கை 2009 கொடுத்து முடித்து சாதனை படைத்தவர் தான் இன்றைக்கு இந்த தொகுதியினுடைய வேட்பாளராக உங்களுக்கு கிடைத்திருக்கிறார். செல்போன் கட்டணத்தை 50 பைசாவாக குறைத்தார். 90 கோடி பேருக்கு செல்போன் இணைப்புகளை வழங்கினார். ஆக இவரை இன்றைக்கு நீங்கள் கொச்சைப்படுத்தி பேசுகிறீர்கள் என்று சொன்னால் இவர் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்கை இன்றைக்கு நேர்கொள்ளலையா, எதிர்கொள்ளலையா? ஜெயலலிதாவை போல 18 ஆண்டு காலமாக அவர் என்ன வாய்தா வாங்கி கொண்டிருக்கிறாரா? இல்லையே. நான் வருகிறேன், என் மடியிலே கனமில்லை, வழியிலே பயமில்லை என்கிற உணர்வோடு நீதிமன்றத்திற்கு வரக்கூடிய ஒரு ராஜாவாக இன்றைக்கு நம்முடைய ராஜா இருக்கிறார். ஆனால் இந்த துன்பு, இந்த திராணி, இந்த தைரியம், இந்த துணிச்சல், இந்த ஆற்றல், இந்த தகுதி முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதாவுக்கு இருக்கிறதா? இல்லையே. எத்தனை முறை வாய்தான்? நீதிபதி மாறக்கூடாது, ஓய்வு பெறக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அவர் அந்த இடத்தை விட்டு அசையக்கூடாது. அதே போல அரசு வழக்கறிஞர் என்பது அரசு சார்பிலே வாதாடக்கூடியவர் பவானி சிங். ஆக அவரும் இடமாற்றம் செய்யக்கூடாது என்று அதற்கு வழக்கு போட்டார். ஆக இந்த நிலையிலே அவர் இருக்கிறார். 2-3 நாட்களாக பெங்களூர் நீதிமன்றத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் எல்லாம் என்ன? அரசு வழக்கறிஞர் பவானி சிங் அவர்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார். ஜெயலலிதாவுடைய வண்டவாளங்கள் எல்லாம் இப்போது தண்டவாளத்தில் ஏற்றப்படுகிறது. இதை 2 நாட்களாக தலைவர் கலைஞர் அவர்களும் நானும் மக்களிடத்தில் தலைவர் கலைஞர் பத்திரிகைகளில் சுட்டி காட்டுகிறார். சேப்பாக்கத்தில் இருந்த கூட்டத்தில் குறிப்பிட்டு காட்டினார். நானும் 2 கூட்டங்களில் அதை பற்றி வாய்க்கு வந்தபடி அல்ல, ஏதோ கற்பனை செய்து கொண்டல்ல, பெங்களூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அரசு வழக்கறிஞர் எடுத்து சொன்ன அதை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லுகிறோம். அதற்கு இன்று காலையில பத்திரிகையில செய்தி என்ன தெரியுமா? அதிமுகவுடைய வழக்கறிஞர்கள் தேர்தல் கமிஷனரை பார்த்து அதை பற்றி பொதுக்கூட்ட மேடையில் தலைவர் கலைஞர் பேசுகிறார், ஸ்டாலின் பேசுகிறார், பேசக்கூடாது, தடை விதிக்க வேண்டும் என்று இன்றைக்கு போய் அங்கே மனு கொடுத்திருக்கிறார்கள். இதை விட வைக்க வேண்டும். ராஜாவை போல் தைரியமாக தெம்பாக உங்களால் இருக்க முடியாதா? முடியாது. சொத்து பட்டியல் என்ன? சென்னை அருகே வாலாஜாபாத்தில் 600 ஏக்கர், சிறுதாவூர் பங்களா 25 ஏக்கர், நீலாங்கரையில் 2 ஏக்கர், கொடநாட்டு நிலம் மற்றும் பங்களா 800 ஏக்கர், காஞ்சிபுரத்தில் 200 ஏக்கர், கன்னியாகுமரி, மீனாங்குளம், வெள்ளாங்குளம் ஆகிய பகுதிகளில் 1190 ஏக்கர், தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டத்தில் 200 ஏக்கர்,
அதே போல ரெவ்ரோ அக்ரோ ஃபார்ம் பெயரில் 100 ஏக்கர், கார்கள் 30, ஹைதராபாத்தில் திராட்சைப்பழ தோட்டம். இவைகளெல்லாம் ஜெயலலிதா, சசிகலா, அதற்கு பிறகு பினாமிகள், இவருடைய சொத்துக்கள் தமிழ்நாட்டில், ஆந்திர மாநிலத்தில் ஆக மொத்தம் கூட்டி பார்த்தா 3300 ஏக்கர் நிலம். நான் கேட்கிறேன், 91 இருந்து 96 வரைக்கும் அம்மையார் ஆட்சியில் இருந்தப்போ 1 ரூபாய் சம்பளம் நாங்க, சம்பளமே வேண்டாம், 1 ரூபாய் சம்பளம் நாங்க. 1 ரூபாய் சம்பளம் என்று சொன்னால் ஒரு மாதத்திற்கு 1 ரூபாய்னா 12 மாசத்துக்கு 12 ரூபாய், ஒரு வருஷத்துக்கு 5 வருஷம் ஆட்சி 60 ரூபாய். சரியா கணக்கு போடுறீங்க நீங்க. ஆக 60 ரூபாய், ஆக 60 ரூபாய் சம்பளம் வாங்கிய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவுக்கு இன்றைக்கு பல கோடி ரூபாய்க்கு சொத்து என்று சொன்னால் எப்படி? ஆக சொத்து பட்டியல் வந்திருக்கு, அடுத்து நகைப்பட்டியல், அதற்கடுத்து புடவை பட்டியல் வரப்போகுது, அதற்கடுத்து செருப்பு பட்டியல் வரப்போகுது. இதுதான் இன்றைக்கு ஜெயலலிதாவுடைய நிலை. ஆகவே அது மட்டும் இல்ல, கங்கை அமரன் இசையமைப்பாளர், அவருடைய சொத்து அபகரித்த விவகாரம், அவைகளெல்லாம் இன்றைக்கு நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர் எடுத்து படிக்கிறார் என்று சொன்னால், ஆக நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன், ஜெயலலிதா வேட்பாளர்களை அறிவித்த நேரத்தில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு விட்டு அவர் பொதுக்கூட்டத்தில் பேச தொடங்குகிற போது சொன்னார், என்ன தெரியுமா? அதிமுக என்னுடைய தலைமையில் செங்கோட்டை, அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய செங்கோட்டைக்கு எங்கள் ரயில் பயணமாக கொண்டிருக்கிறது என்று சொன்னார். நீ செங்கோட்டைக்கு போக போறதில்லை, பெங்களூரையே தாண்ட போறதில்லை. இதுதான் இன்றைக்கு நிலை. பெங்களூரை தாண்ட முடியுமா? தாண்ட முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு வந்திருக்கிறது. ஆகவேதான் நான் உங்களை எல்லாம் கேட்கிறேன், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் போய் நின்று கொண்டு செய்வீங்களா 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 என்று கேட்கிறார். நான் உங்களை எல்லாம் கேட்க விரும்புவது, அவங்களை செய்வீங்களா செய்வீங்களா என்று கேட்கக்கூடிய அவரை பார்த்து நீங்கள் கேட்க இருப்பது, செஞ்சீங்களா? எதை செஞ்சு கிழிச்சீங்க? செஞ்சீங்களா செஞ்சீங்களா செஞ்சீங்களா? பவர் கட் இருந்ததை சரி பண்ணுவேன் நீங்களே, செஞ்சீங்களா? விலைவாசியை குறைப்போன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? அது மட்டும் 58 வயசை தாண்டியவங்களுக்கெல்லாம் பஸ் பாஸ் இலவசம் சொன்னீங்களே, செஞ்சீங்களா? பஸ் கட்டணத்தை குறைப்பீங்களா, குறைச்சிங்களா? பால் விலையை குறைப்பேன்னு சொன்னீங்களா, குறைச்சிங்களா? இதையெல்லாம் செய்யாத அம்மையார் ஜெயலலிதா இன்றைக்கு மக்களிடத்தில் வந்து செய்வீங்களா செய்வீங்களா என்று கேட்கிறார்களே. ஆகவே உங்களை நான் கேட்கிறேன், நம்முடைய வேட்பாளர் ராஜா அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். வெற்றி பெற வைப்பீங்களா? வெற்றி பெற வைப்பீங்களா? வெற்றி பெற வைப்பீங்களா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, வெற்றி பெற வைப்பீங்களா? நன்றி, வணக்கம். பேருந்து கொண்ட பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், புதிய தமிழகம், திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களே, நண்பர்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்று மாலை 4 மணியிலிருந்து வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்டு இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில்
பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய உணர்வு என்னவென்று கேட்டால், நிச்சயமாய் உறுதியாய் புதுவையும்